ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டாபட்டல கந்த பாலய கிருபாலய பவம் புதிரிமக்னோ தைத்யவர கால நரசிம்ம நரசிம்ம. நலம் தரும் நாராயணியத்தினுடைய உயர்ந்த 24ஆம் தசகத்துல கடைசி ஸ்லோகமான 10வது ஸ்லோகத்துல பிரகலாதனுக்கும் இரண்யகசிபுவுக்கும் நடக்கக்கூடிய வாக்குவாதங்களை எல்லாம் நேர பார்க்கக்கூடிய பாவத்துல குருவாயூர் கஷேத்திரத்துல தீராத ரோகமான தன்னுடைய வாதரோகத்தோட நிருசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய அனுகிரகத்தோட நாராயண பட்டத்ரி கோலாகலமாக அதை வர்ணிச்சுருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஹரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரித்தின்னு எங்கடா இருக்கா அவன் பகவான்னு குழந்தைய அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் இரண்யகசிபு அலக்கழிக்க மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பனோ திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு அவன் எந்த இடத்துல தட்டினாலும் அந்த இடத்துல வந்து நம்ம நிருசிம்மாவதாரத்தினுடைய திவ்ய தரிசனத்தை குழந்தைக்கு அழிச்சு இரண்யகசிபுவை அழிக்கலாம்னு எல்லா இடத்திலையும் அவன் உட்கார்ந்து இருக்கான் நிருசிம்மமூர்த்தி. ஆனா அப்ப கூட பிரபிந்தே ஸ்மஸ்தம் சலித கரவாளோ திதிசுதக ஒரு முடிவுக்கு வரல. ஆக்ரோஷமா அந்த குழந்தைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்துண்டு இங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு அலக்கழிக்கிறானா. அப்ப பிரகலாதன் ஏதாவது பயந்தானான்னு கேட்டா செவ்வாய் சூடுவார் சொன்னார், குழந்தை கொஞ்சம் கூட அச்சப்படவே இல்லை. அப்பா ஒவ்வொரு தடவை கேட்க செய்யும், அப்பா கடலினும் உளனே வண்டு கனலவாய் வீழும் தன் மடலினும் உளனே ஓங்கு மலையினும் உளனே மன்னா உடலினுள் உயிர் போல் எல்லா உலகினும் உளனே வைய அடலுடை ஆழி தாங்கும் அமலல் என்று அறைந்தான் நம்மா. அப்பா கடல்ல இருக்கான் பூமியில இருக்கான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் தட்டாத வந்து நேரத்தை வீணாக்கின்னு இருக்கேன். தட்டியதோறும் வருவன் நரசிங்கன்னு சொல்லியாச்சு. தட்ட இடத்துலாமும் ஒவ்வொரு நரசிம்மனா வருவான். அதனால நீங்க எந்த இடத்தவனா தட்டலான்னு உடனே குருவாயூரப்பா இரண்யகசிபு என்ன பண்ணா, பிரபிந்தே ஸ்மஸ்தம் சலித கரவாளோ திதிசுதக இதோ இந்த ஒரு தம்பம் இருக்கே, இந்த கம்பத்தை நான் தட்டலாமான்னு தான் அலந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கேன்னு அதை தட்டின அடுத்த நிமிஷம் என்னாச்சு, குருவாயூர் கஷேத்திரத்துல அத பச்சாத் விஷ்ணு நகிவதி துமி சோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாமோ. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டார் நாராயண பட்டத்திரி. நாராயணியம் 100 தசகம். அந்த 100 தசகத்துல 24வது தசகத்துல நிருசிம்மமூர்த்தி இன்னும் அவதாரம் பண்ணவே இல்லை. இவன் இந்த கம்பத்தை தட்டலாமான்னு கேட்டு லேசா அந்த கம்பத்தை தொட்டு இருக்கான் இரண்யகசிபு. பிரகலாதன் கீழே சொல்லிட்டு இருக்கான் தாராளமா தட்டலான்னு. தான் அலந்திட்ட தூணை அவன் தட்டலாமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கான். முஷ்டியால தட்டலாமா கதையால தட்டலாமா, உள்ளுக்குள்ள உண்மையாகவே சிங்கம் இருக்குமா, அப்படி இருந்ததுன்னா அது வெளியில வந்தா சபையில தற்காப்புக்காக பாதுகாவலர்கள்லாம் கூட வெளியில அமிச்சிட்டோமே, நாம சிங்கத்துக்கிட்ட மாட்டின்ட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அந்த பயத்தை பிரகலாதனுக்கு எதிராக அவமானம் ஆயிடுமேன்னு வெளியில காமிச்சிக்கவும் முடியல. இவ்வளவு மன போராட்டத்தோட இத தட்டட்டுமான்னு பிரபிந்தே ஸ்மஸ்தமபவம் அவன் அந்த கம்பத்துல கைய வச்சான். அப்படி கைய வச்ச உடனேயே என்னாச்சு, பிரம்மாண்டமான ஒரு சிங்க நாதம் கேட்டுடுத்தான். அந்த சிங்க நாதம் உலகத்தையே நடுநடுங்க வச்சிருத்து. நாராயணியத்துல பட்டத்திரி சொல்றார், என்னைக்கோ நடந்த நிருசிம்ம அவதாரம் அத பச்சாத்து அந்த நிருசிம்ம அவதாரத்தை பார்த்த பின்பு அந்த சிங்கத்தினுடைய குரலை கேட்ட பின்பு அப்படின்னு இவர் ஸ்லோகம் எழுதுறதுனால நமக்கு என்ன தோன்றது, குருவாயூர் கஷேத்திரத்துல நரசிம்மமூர்த்தி நேர அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கம்பத்திலேந்து கேட்ட சிங்க கர்ஜனைக்கு நாராயண பட்டத்திரையும் கேட்கும்படியாக பண்ணியிருக்கார். அதனால அவர் என்ன சொல்றார், குருவாயூரப்பா இந்த சிங்க கர்ஜனா இன்னைக்கு இரண்யகசிபுவுக்கு கேட்டதோ பிரகலாதனுக்கு கேட்டதோ எனக்கு தெரியாது. என்னைக்கோ நடந்த கதையை குருவாயூர்ல உட்கார்ந்து எழுதச்சே
நகிவதி துமி சோஸ்மி சகசாகம். எனக்கு அந்த சிங்கநாதம் கேட்கறது எனக்கு பயமா இருக்கு குருவாயூரப்பா. இனிமே நாராயணியம் எழுதக்கூடிய சக்தியே எனக்கு போயிடுத்து. அதனால எனக்கு வியாதி நீங்களேன்னா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல உட்காந்து எனக்கு உடம்பு நடுங்கிறது. அதனால நான் எங்க ஊரான மேல்பத்தூருக்கே போய் சேர்ந்துடுறேன். நாளைக்கு நாராயணியம் பட்டத்திரி எழுத வரலையே அப்படின்னு என்ன தேடாத. உங்ககிட்ட சொல்லிக்காம நான் போயிட்டேன்னு நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறேன்ட்டு தான் இன்னைக்கே சொல்லிட்டேன். நகிவதி துமி சோஸ்மி சகசாம். எனக்கு எழுதுற சக்தியே இல்லை என்னாராம். அப்ப என்ன அர்த்தம்? நாராயணியம் 24வது தசகம் 10வது ஸ்லோகத்துல அத்தனை உக்ரகம். அப்ப குருவாயூரப்பன் பிரத்யட்சமாகி இதுக்கு எதுக்காக நீ பயப்படுறேன்னு கேட்கிறார். அப்ப பிரகலாதன் பயப்படலை, இரணிகசிபு பயப்படலேன்னு. அப்ப எனக்கு நிருசிம்ம ஜனனத்தை 25வது நாள் வந்து எழுதக்கூடிய சக்தி வேணும்னு சொன்னால் கிருபாத்மனே விஸ்வாத்மனே பவன புரவாசினே மிருட்டயமாம். எனக்கு நீதான் கொடுக்கணும்னு இவர் நிறுத்திட்டார். குருவாயூரப்பன் இவரோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கார். தசகமும் முடியல. நாராயண பட்டத்திரி நாராயணியத்தை நிறுத்திட போறாரேன்ற ஒரு கவலை. இவ்வளவு குழப்பமும் ஆச்சரியமும் குருவாயூர்ல நாராயணியத்துல நடந்திருக்கிறது தான் ஒரு பெரிய வைபவம். அவ பட்டத்திரி என்ன முடிவு பண்ணார், குருவாயூரப்பன் எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணான்றத நாம கேட்க போறோம். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய நரசிம்ம சுவாமியினுடைய ஒரு திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைய வேண்டாமா? நாம் இப்போது அடையவிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் பரிக்கல் என்ற ஊர். எங்கே இருக்கிறது இந்த பரிக்கல்? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்திலேயும், அந்த மார்க்கத்தில் கடிலம் என்ற சந்திப்பிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய பரிக்கல்லை நாம் அடைந்து விட்டோம். இயற்கை எழில் சூழ்ந்த பச்சைமா மலைபோல் மேனி கண்ணனான நரசிம்மனை தரிசிக்க இருப்பதால் பச்சை பசேல் என்று சூழ்ந்த சூழ்நிலையை தாண்டி இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். உள்ளேயும் நுழைந்து விட்டோம். சிறிய பலிபீடம். அந்த பலிபீடத்தை கடைந்தால் ஒரு கொடிக்கம்பம். அந்த துவதஸ்தம்பத்திலே சங்கு சக்கரம் இவைகளுடன் உத்தமமாக கொடிக்கம்பத்தையும் நாம் வணங்குகின்றோம். அந்த கொடிக்கம்பத்திற்கு ஒரு புறத்திலே வெளிப்பிராகாரத்திலே சின்ன ஆஞ்சநேயன் சிறிய விமானத்திற்கு கீழே நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே தும்பிக்கை ஆழ்வானான விநாயகனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அவருக்கு எதிரே எம்பெருமானுக்கு திருமஞ்சன வைபவங்கள் நடக்கக்கூடிய சுவாதி மண்டபத்தை கடந்து இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். பெரிய திருவடியான கருடனுடைய சிறிய விமானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறிய சன்னதி. அங்கும் கருடாழ்வான் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு நமக்கு சேவையை அளிக்க கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இதோ ஸ்ரீனிவாசன் நின்ற திருக்கோலத்திலே திருமலையிலே இருப்பது போல கம்பீரமாக சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு தோமாலையோடும் அபயம் கடிகஸ்தத்தோடும் கல் மாலைகளை தான் சார்த்திக் கொண்டு ஆகா காணக்கிடக்காத திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நமக்கு அளிக்க அவரையும் நாம் தரிசித்துக் கொண்டு இதோ இங்கு அழகான ஒரு மூலமூர்த்தி வரதராஜ பெருமாளாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ஆஜானு பாகுவாக இவர் 6 அடிக்கும் அதிகமான உயர்ந்த உயரத்திலே நமக்கு கம்பீரமாக நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றார். அகன்ற ஒரு புஜங்கள், சங்கு சக்கரம் அபயம். வரதராஜராக இருந்தாலும் ஸ்ரீனிவாசனை போன்றே இடது கையை சற்றே மடக்கிக் கொண்ட கடிகஸ்தத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய உயர்ந்த இவருடைய திருமுக மண்டலமானது இதோ தரிசிக்கின்றோமே. சிரித்த முகத்துடனும் அழகான திருமன்காப்பையும் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய கருணையே ததும்பக்கூடிய முக அழகை தரிசித்த நாம் அவருடைய அழகான திருவடி சேவையை இதோ அடைகின்றோம். அகன்ற திருவடிகளோடு என்னை சரணடைந்து விடுங்கள் என்று காட்டக்கூடிய வரதராஜனுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை கம்பீரமான தரிசனத்தை அடையக்கூடிய நாம் உயர்ந்த அவருடைய திருமேனியிலே கிரீடத்தையும் தரிசிக்கின்றோம். கண்கள் திறந்த பாவத்தோடு நமக்கு காட்சியை அளிக்க இயற்கையாகவே அவருடைய வக்ஷஸ்தலத்திலே திருவாபரணமானது ரேகைகளாகவே விக்கிரகத்திலே பதிந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான சேவையை அளிக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் இந்த திருக்கோயிலிலே தான் தெற்கு நோக்கி தன்னுடைய சன்னதியை அமைத்துக் கொண்டு வரும் பக்தர்களுக்கு தான் தெற்கு நோக்கி திவ்ய தரிசனத்தை அளிப்ப
அளிப்பது என்பது இந்த மூலவரிடத்திலே ஒரு பெரிய விசேஷமாக இங்கே அமைகின்றதாம். இந்த திவ்ய தரிசனங்களோடு வரம் தரும் வரதனாக எம்பெருமான் இங்கு காட்சியை அளிக்க, அங்கு குருவாயூரிலே அவர் பட்டத்திரிக்கு வரம் தரும் வரதனாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய பட்டத்திரிக்கு எந்த தீர்வை வழங்கினார் என்பதை சிரவணம் செய்வதற்காக 24ஆம் தசகத்தின் 10வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் ஓலைச்சுவடிகளை கீழே வைத்துவிட்டு அத பశ్చాத் விஷ்ணோ நகிவதித்தும் ஈசோஸ்மி சகசா, குருவாயூரப்பா எனக்கு நரசிம்மனுடைய ஒரு கர்ஜனையை கேட்டு எழுதக்கூடிய சக்தி இல்லை, கிருபாத்மன்னு அந்த ஒரு சக்தி எனக்கு வரணும்னு சொன்னான். நாளைக்கு நாராயணியத்தை நான் தொடரணும்னு சொன்னான். கிருபாத்மன் விஸ்வாத்மன்னு பவனபுரவாசின்னு மிருடயமாம் கல்லும் கனைகடலும் வைகுந்தவானடும் புல்லன்றழிந்தன கொள்கே பாவமும் வெல்ல நடியோன் நிரங்கரியான் உள் புகழ்ந்து நீங்கான் அடியேன் உள்ளதகம் என்று மகான்கள் அனுபவிப்பது போல, நீங்க என்னுடைய ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்து என்னுடைய மனசு அப்படியே தக 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 தகன்னு பயந்துட்டு இருக்க, அந்த பயத்திலேந்து என்னை நீக்கி பிரகலாதனுக்கு நீங்க கொடுத்த தைரியத்தை இப்ப எனக்கு குருவாயூர்ல கொடுத்தாத்தான் இந்த ஸ்லோகத்தையே தொடர முடியும். பிரகலாதன் சின்ன வயசா இருந்தா கூட அந்த தக்ஷணத்துல குருவாயூரப்பா அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்ந்த தைரியத்தை நீங்க கொடுத்துட்டேன். அதே போல கிருபாத்மனே விஸ்வாத்மனே பவனபுரவாசில் மிருடயமாம் அவரவர் தம தம அறிவர் ஈவகவகை அவரவர் இறையவர் எனவடி வடைவர்கள் அவரவர் இறைவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே திடவிசும் பெருவழி நீர்நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் அவை அவை தரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துழல் சுடர் மிகு சுருதியுள் இவை உள்டசரனே. இந்த ஒரு தத்துவம் எனக்கு வரணும்னா எனக்கு நீங்கத்தான் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தை கிருப பண்ணணும், கிருபாத்மனா இருக்கணும், பேர்ல விஸ்வாத்மனா இருக்கணும். இவ்வளவு அடைச்சொற்கள் போட்டது 1036 ஸ்லோகத்துல 24வது தசகத்தை முடிக்கச்சே இந்த ஸ்லோகத்துல தான். கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசில் மிருடயமா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு இதை முடிக்கிறார் இந்த தசகத்தை. இதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, வாளேந்தி இரணியனும் உனை கொள்ள வரம்பிலா சூழ்ச்சி செய்ய தால் பணிந்த பிரகலாதல் எவ்விடத்தும் நீ உள்ளாய் உள்ளாய் என்று ஓடும் தாளாலே அங்குள்ள தூள் தன்னை அவுணல் தான் உதைத்த போது மீளா கொடுமையினாய் அவனுற்ற துயரத்தை எனக்கு உரைக்கலாமோ கண்ணா குருவாயூரப்பா அருள் செய் நீயே. எனக்கு அடுத்த தசகத்துக்கு தைரியத்தை நீதான் கொடுக்கணும்னு இந்த ஒரு தசகத்தை நாராயண பட்டத்திரி உத்தமமாக நமக்கு பூர்த்தி பண்றார். எவ்வாறு அடுத்த தசகத்தை ஆரம்பிக்கிறார், குருவாயூரப்பன் அவருக்கு என்ன அருளை வழங்கினார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் பரிக்கல் கஷேத்திரத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய மற்றொரு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான வரதராஜ பெருமாள் ஆஞ்சநேய சுவாமி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.